வடகிழக்கு பருவமழை காலம் தொடங்கியுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் வியாழக்கிழமை ஒரே நாளில் மின்னல் தாக்கி கடலூரில் 4 பேரும், திருவண்ணாமலையில் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படும் மின்னல் தாக்குதல்களால் உயிரிழப்புகள் அதிகரித்து வருகின்றன. இதை தடுக்கும் நோக்கில் மத்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் புனேவை சேர்ந்த இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனம் தாமினி என்ற மொபைல் செயலியை உருவாக்கியுள்ளது. இந்த செயலி நாடு முழுவதும் நிகழும் அனைத்து மின்னல் செயல்பாடுகளையும் கண்காணிக்கிறது. பயனரின் இருப்பிடத்தை அடிப்படையாக கொண்டு 20 முதல் 40 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் மின்னல் ஏற்படும் அபாயம் குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கிறது. குறிப்பிட்ட பகுதியில் பச்சை நிறத்தில் காண்பிக்கப்பட்டால் அந்த இடத்தில் மின்னல் அபாயம் இல்லை என்று பொருள். சிவப்பு நிறத்தில் மின்னலுக்கான எச்சரிக்கை சின்னம் காண்பிக்கப்பட்டால் அடுத்த 7 நிமிடங்களுக்குள் அந்த இடத்தில் மின்னல் அடிக்க வாய்ப்புள்ளது. மஞ்சள் நிறம் என்றால் 14 நிமிடங்களுக்குள்ளோ, நீல நிறம் என்றால் 21 நிமிடங்களுக்குள் அந்த பகுதியில் மின்னல் தாக்கும் என்று பொருள். இதன் மூலம் பொதுமக்கள் தங்களது வேலை மற்றும் பயணங்களை பாதுகாப்பாக திட்டமிட்டுக் கொள்ள முடியும். இந்த செயலியானது விவசாயிகள், மேய்ச்சல் தொழிலில் ஈடுபடுவோருக்கு அதிக பயனளிக்கும்.